ரொம்ப சின்ன விஷயம் நம்ம நினைப்போம். ஆனா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட் டூ ஸ்பெசிஃபிக்லி ஒரு பிரெக்னன்ட் மதர் என்கிட்ட இன்னைக்கு கேட்டாங்க. டாக்டர் ஐ எம் பிரெக்னன்ட் நவ். அதுவும் 5 மந்த்ஸ் ஆகுது. ஐ ரியலி வாண்ட் டு பி ஹெல்த்தி. பட் ஆனால் எனக்கு டயபெட்டிஸ் வர வேண்டாம், பிபி இருக்கக்கூடாது. பட் எனக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப ஜென்யூனாகவே ஷி வாண்டட் டு நோ, டாக்டர் நான் கேன் ஐ டூ சம்திங்? ஐ டோன்ட் வாண்ட் டு கெயின் அ லாட் ஆஃப் வெயிட். எனக்கு கரெக்டாக பேபிக்கு தகுந்தாப்பில் கரெக்ட் வெயிட் தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா நான் ப்ரெக்னன்சி ஸ்டார்டிங்லேயே நான் ரொம்ப கொஞ்சம் அதிகமான வெயிட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்க. அஃப்கோர்ஸ் ஜென்யூன் கொஸ்டின். ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும், சில பேருக்கு வந்து ரொம்ப சால்ட் இல்லை புளிப்பு கிரேவிங்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட கிரேவிங்ஸை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி ஸ்மார்ட்டாக ஸ்நாக் பண்ணுறது, அண்ட் ஆல்சோ உங்கள் ப்ரெக்னன்சி டைமில் எப்படி நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்றதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்வீட் கிரேவிங்ஸ் இன் ப்ரெக்னன்சி அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். நாட் ஒன்லி டியூரிங் ப்ரெக்னன்சி, எனி டைம் எனி பர்சன் ஸ்வீட் சாப்பிட்டா நல்லா இருக்குமே சொல்லாதவங்க இல்லை. இதுக்காக என்ன சின்ன சின்ன டிப்ஸ் நான் சொல்கிறேன். நம்பர் 1, உங்களோட வீடு, இஃப் த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டைம் யூ ஸ்பெண்ட் இன் யோர் ஹவுஸ் ஆர் இல்லை நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, எங்கே நீங்கள் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ஜங்க் லைக் சாக்லேட்ஸ் ஆர் ஆப்வியஸ் ஸ்வீட்ஸ் ஆர் ஸ்வீட்னஸ் அது வச்சுக்காதீங்க. ஐ நோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். என்ன டாக்டர் நான் ஸ்வீட் கிரேவிங்கிறீங்க, நீங்கள் சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், மில்க் ஷேக்ஸ், ஸ்வீட்ஸ் எதுவுமே வச்சக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னா, பிகாஸ் நம்மளோட ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்து அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு மட்டும்தான். அந்த டைமில் நம்ம கிட்டக்க எந்த ஸ்வீட்ஸும் இல்லை அப்படின்னா தாராளமாக our mind will actually tell our body to search for something else. Don't stock up too much of junk sweets in various varieties. அது எந்த ஃபார்மில் வேணாலும் இருக்கலாம். ரிஃபைன்ட் சுகர் இல்லைனா ப்ரிசர்வ்ட் ஃபுட் அதை நீங்கள் உங்கள் வீட்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ உங்களோட ஹேண்ட்பேக்ஸ்லேயோ ஸ்டாக் அப் பண்ணாதீங்க. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் டிப் which I can give. செகண்ட் டிப், சரி டாக்டர் எதுவுமே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, பிறகு நான் என்ன ஐ ஷுட் பி வித் கிரேவிங்கா? நோ, அப்சல்யூட்லி நாட். ஆனால் அதுக்கு என்ன நீங்கள் பண்ணலாம்? இஃப் யூ ஹேவ் ஸ்வீட் கிரேவிங்ஸ், தேர் ஆர் ஹெல்த்தி ஃபுட், நேச்சுரல் ஃபுட்ஸ் விச் ஆர் ஸ்வீட்டன்ட். ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிங்கன்னா raisins, prunes, அப்புறம் டேட்ஸ், பெருச்சப்பழம், இது எல்லாமே வந்து நேச்சுரலாகவே ஸ்வீட்டாக இருக்கிற சப்ஸ்டன்சஸ். கிரேப்ஸ், இந்த மாதிரி நேச்சுரல் ஸ்வீட்டான சப்ஸ்டன்சஸ் நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதோ ஒன்று இனிப்பு சாப்பிடணும் போல் இருக்குன்னா 2 டேட்ஸ் நீங்கள் சாப்பிடலாம். இல்லை ஒரு 4-5 raisins, திராட்சை ட்ரை கிரேப்ஸாக இருக்கலாம், இல்லை நார்மல் raisins இல்லைனா ப்ரூன்ஸ், அதெல்லாம் நீங்கள் சாப்பிடலாம். ஸோ அந்த பர்டிகுலர் டைமுக்கு மட்டும் உங்களோட ஸ்வீட் கிரேவிங்ஸை அதை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். மூணாவது, இல்லை டாக்டர் ஐ ஹவ் வாண்ட் டு டேக் சாக்லேட்ஸ் அப்படின்னா ப்ராப்ளி யூ கேன் கோ இன் ஃபார், நீங்கள் சப்போஸ் டயபெட்டிக்காக இருக்கீங்க, இன்க்ரீஸ்ட் பிஎம்ஐயில் இருந்து நம்ம ப்ரெக்னன்சி ஆரம்பிக்கிறோன்னா ப்ராபப்ளி லிட்டில் பிட் ஆஃப் டார்க் சாக்லேட் வில் ஹெல்ப். ஆனால் அதுவே ரொம்ப டூ மச்சாக எடுக்கக்கூடாது. போத் கெஃபீன் அண்ட் டார்க் சாக்லேட் ரொம்ப ஓவர் லிமிட்டாக நம்ம எடுக்கும் போது தட் கேன் டெஃபினெட்லி ஹேம்பர் தி க்ரோத் ஆஃப் தி பேபி அண்ட் ஆல்சோ ஹார்ட் ரேட் ஆஃப் தி பேபி. ஸோ அதனால ட்ரை டு அவாய்ட் எக்ஸசிவ் ஆஃப் டார்க் சாக்லேட் ஆல்சோ. லாஸ்ட் டிப் நான் என்ன சொல்லணும்னு பார்க்குறேன்னா, எவ்ரி 2 to 3 hours ஒன்ஸ் ஸ்மாலாக உங்களோட மீல்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எடுத்துக்கும் போது ஃபிக்ஸ்லாம் கூட ஆக்சுவலாக கொஞ்சம் கிரேவிங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் வந்து 2 to 3 hours ஒன்ஸ் ஸ்மால் மீல்ஸ் நீங்கள் எடுத்துனீங்கன்னா யுவர் டம்மி இஸ் கெப்ட் ஃபுல் ஆர் பார்ஷலி ஃபுல் த்ரூ அவுட் த டே. ஸோ அதனால் உங்களுக்கு கிரேவிங்ஸ் வர வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ட்ரிங்க் 2 to 3 liters ஆஃப் வாட்டர் அ டே. நிறைய ஜங்க் ஸ்டாக் அப் பண்ணாதீங்க. அது ஸ்டாக் அப் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் அதுலேருந்து தான் எடுத்து சாப்பிடுவீங்க. தட்ஸ் த நார்மல் ஹியூமன் டெண்டன்சி. அண்ட் நெக்ஸ்ட், நீங்கள் கிரேவ் பண்ணும் போது டோன்ட் கோ டு எதர் ரெஸ்டாரண்ட்ஸ் ஆர் ஷாப்பிங் ஆர் ஒரு க்ராசரி ஸ்டோர் போகாதீங்க. ஏன்னா த ஃபர்ஸ்ட் திங் யூ என்டர் இன் டு அ ஸ்டோர், உங்களுக்கு கரெக்டாக என்னெல்லாம் எது ஜங்கோ அது மட்டும்தான் அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க. அதுவும் கண்டிப்பாக இம்பல்ஸ் பையிங்னு சொல்லுவோம். அது வந்து நீங்கள் க்ராசரி ஷாப் நெக்ஸ்ட் டைம் போனால் நீங்களே பார்ப்பீங்க. இம்பல்ஸ் பையிங்னா அதை பார்த்த உடனே நம்மளுக்கு வாங்கணும் போல் இருக்கும். அது எல்லாமே கண்டிப்பாக அந்த ஒரு கவுண்டரில், அது பில் பே பண்ணுற கவுண்டரில் தான் அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கிரேவிங்ஸ் இருக்கும் போது டோன்ட் ஸ்டெப் அவுட். வீட்டில் இல்லைன்னா உங்கள் ஆஃபீஸில் டோன்ட் பேக் ஆர் டோன்ட் கீப் லாட் ஆஃப் ஜங்க் ஃபுட். ட்ரை டு ஹேவ்
as much as healthy sweetened food as possible. இல்லையா உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு ஸ்வீட் டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு உங்களுக்கு சாப்பிடணும் போல இருக்கா, நீங்கள் வீட்லேயே கொஞ்சம் நீங்கள் ரவா போட்டு கேசரி மாதிரியோ கொஞ்சம் நீங்கள் சுகர் யூஸ் பண்ணி, இல்லைன்னா வெல்லம் யூஸ் பண்ணலாம். வெல்லம் instead of refined white sugar, வெல்லம் also includes a lot of iron in it. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்வீட் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். இல்லை பால் நீங்கள் பாயில் பண்ணி கொஞ்சம் ரைஸ் மிக்ஸ் பண்ணி ஒரு half a teaspoon sugar போட்டு கூட நீங்கள் பால் பாயசம் மாதிரி சேர்ந்து சாப்பிடலாம். ஸோ there are so many things which you can do with natural food rather than avoiding junk. I hope this video was helpful. இந்த குட்டி குட்டி டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. and if you know நீங்க முன்னாடியே பண்ணிருக்கீங்க அந்த டிப்ஸ்லாம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா do put it down in our comment section. See you all in our next video pretty soon.